வணக்கம் பஸ் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி ஷிஃப்ட்டுக்கு சன்ஃப்ளேம் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இந்த வண்டி பற்றி நம்ம திருச்செங்கோட்டுக்கார அண்ணன், ரெண்டாவது நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ வருதுங்க. இந்த வண்டி அண்ணன் என்ன கேட்டால் அப்படின்னா, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனாலும் வந்துட்டு ஏசி கூலிங் பத்த மாட்டேங்குதுங்க அப்படின்னாப்புல. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பக்காவாக சூப்பராக நம்ம கார்வர் பிராண்டில் 15% சன்ஃப்ளேம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வேறு லெவலில் ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா யூனிக்காக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு ஒட்டியாச்சு. ஆனால் வந்து இந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒட்டிட்டு இருக்கிறப்ப அண்ணன். இன்னொன்று அப்படியே பேக் கிளாஸ் காட்டுறேன். இந்த வண்டியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி எடுத்ததில் வந்து இன்ன வரையும் வந்து ரப்பிங் பாலிஷ் போடல. அதனால் பார்த்தீங்கன்னா கையை வச்சோம்னா நல்லா சொரன்னு இருக்குது. நான் வந்துட்டு இந்த ஒர்க்கு முடிச்ச பிறகு அடுத்தது வந்து எனக்கு அப்படியே வந்து ரப்பிங் அண்டு டஃப்லான் கோட்டிங் போட்டு கொடுங்க அண்ணா சொன்னாப்புல. சரி ரைட் ஓகே, ஆனால் அந்த வேலையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் வந்து தொட்டவே முறமுறன்னு இருக்குது. அடுத்து அந்த ஒர்க்கு பார்க்கலாம். ஆனால் வந்து பாலிஷ் பண்ணாதாங்க நல்லா நைஸாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, சன்ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா பழைய ஃபிலிமை க்ளீன் பண்ண பழைய ஃபிலிமை எடுத்துட்டாவே அந்த இடம் பார்த்தீங்கன்னா பசை இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அழகு போல் அந்த பசையை க்ளீன் பண்ணிவிட்டு சன்ஃப்ளேம் ஓட்டணும். இந்த வண்டி இந்த ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து பழைய ஃபிலிம்மு என்ன கலராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபிலிமை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு தான் வந்து ஃபிலிமு போடும்போது ஓரளவுக்கு நல்லா டார்க்காக போடும்போது பார்த்தீங்கன்னா கூலிங் நல்லாவே நிற்கும் நண்பர்களே. சரி நண்பர்களே, இந்த மாதிரி வந்து எதுனாலும் சொல்லுங்கள், பக்காவாக